இந்த வீடியோவில் 1.2 ஒப்ராசி அசாஸில் உள்ள கபுங்கன் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தம்பா, தோலா, டாரா, பாக்கி இதெல்லாம் வந்து சப்போ பண்ணி வர கொஷின்ஸை பார்க்குறோம். இது வந்து சொந்தோ தூஜோ உங்கள் புக் டெக்ஸ்ட்லேருந்து எடுத்தது. இந்த கணக்குகளை பாருங்களேன். இதில் வந்துட்டு வெறும் தம்பா தோலான்னு இல்லாமல் டாரா பாகி அப்படின்னு சொல்லி எல்லாமே கலந்து இருக்குது. ஸோ இப்படி கலந்து இருக்கிற இந்த சொலானை வந்துட்டு எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ இதுக்கு வந்து செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கும். ஸோ எது முதல்ல செய்யணும், எது ரெண்டாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செய்ய வேண்டியது வந்துட்டு பிராக்கெட். ஓகே, இந்த மாதிரி குறுங்கான்ல இருக்கிற கணக்கு தான் வந்து நம்ம முதல்ல செய்யணும். ஸோ இப்போ ஏ எடுத்துக்கோங்களேன். ஸோ ஏ பார்த்தீங்கன்னா -8 டாரா -2 தம்பாத்திக்க வந்து குறுங்கான்ல எழுதியிருக்காங்க. ஸோ இதை தான் வந்து நம்ம முதல்ல செய்யணும். அதுக்கப்புறம் தான் அதை வந்து டரா பண்ணணும். ஓகேவா? ஸோ குறுங்கான் செஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்ம டாராப் டன் பாகியை வந்து செய்யணும். தம்பா தொலா செய்யக்கூடாது, டாரா பாகியை செய்யணும். கடைசியாக தான் வந்துட்டு தம்பாவையும் தொலாவையும் செய்யணும். ஸோ ஒருவேளை குறுங்கான் இல்லைன்னா எப்படி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, குறுங்கான் இல்லைனாக்கா ரெண்டாவது ஸ்டெப் போயிடலாம். ஓகேவா? ஸோ எந்த ஒரு ஸ்டெப் இல்லைனாலும் அதை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். ஆனால் இதுதான் வந்து அதோட ஸ்டெப் பை ஸ்டெப் ரூல்ஸ். முதல்ல குறுங்கான் செய்யணும், இரண்டாவது டாரா பாகி செய்யணும், அடுத்ததாக கடைசியாக தம்பா தொலா செய்யணும். ஓகே, ஸோ இங்கே வந்து கணக்கு ஏ பார்ப்போமே. ஓகே, -11 டாரா -2 தம்பா தீக. ஸோ முன்னாடி நான் சொல்லியிருந்த மாதிரி குறுங்கான் தான் முதல்ல செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற இது எல்லாத்தையும் வந்து நம்ம அப்படியே எடுத்து எழுதுறோம். ஸோ -11 உங்களுக்கு நம்பர் இருக்கு, ஒப்ராசி டாராப் இருக்கு, குறுங்கான் பாருங்க -2 தம்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பாசிட்டிவ் தீக. ஓகேவா? ஸோ தம்பா தோலாவோட ரூல்ஸ் ஞாபகம் இருந்துச்சுனாக்கா இதை நீங்கள் சுலபமாக செஞ்சிடலாம். ஸோ நெகட்டிவ் தம்பா பாசிட்டிவ் வந்துட்டு நம்ம வந்து தோலா பண்ணுவோம். இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எடுத்து எழுதுவோம். ஸோ அது வந்து சத்து. அப்புறம் எது பெருசு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா தீகை தான் பெருசு, அதனால இது வந்து பாசிட்டிவ்லேயே இருக்கும். ஸோ இது வந்து நெகட்டிவ்க்கு போட போகிறதில்ல. ஓகே, நீங்கள் பாசிட்டிவ் எழுதுறதா இருந்தால் எழுதலாம், இல்லைனாக்கா எழுதாமலையும் விட்டுறலாம். அடுத்தது என்ன ஆகுது, டாராப் பண்ணுறோம். ஸோ 11 டாராப் சத்து 11. டாராப் பண்ணும்போது ஒன்று நெகட்டிவ் ஒன்று பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக விடை வந்து நெகட்டிவ்ல தான் இருக்கும். அடுத்ததாவதா பி. பி பாருங்க, தூஜோ தம்பா டுவ, இங்கே வந்து நெகட்டிவ் தீகன்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குல்ல, இதுக்கு வந்துட்டு என்ன அர்த்தம்னாக்கா ஒரு எண் பக்கத்துலேயே குறுங்கான் போட்டு எழுதியிருக்காங்கனாக்கா அது ஆக்சுவலி வந்து இங்கே டாராப் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? டாராப் சிம்பிளை வந்து அவங்க எழுதலை, ஆனால் அதை தான் நம்ம பண்ணணும். ஸோ இதில் வந்து குறுங்கான் இதுதான் குறுங்கான்ல இருக்கு. பட் இதுக்குள்ளார எந்த ஒரு ஒப்ராசியும் இல்லை. பார்த்தீங்கன்னா அங்கே தம்பா இருக்க ஒப்ராசி, இதுக்குள்ளார ஒப்ராசி இல்லை. ஸோ அதனால இது வந்து முதல் ஸ்டெப் நம்ம செய்ய முடியாது, நேராக இரண்டாவது ஸ்டெப் தான் போகணும், அதாவது டாராப் டங்கன் பாகி பண்ணுறது. ஸோ இதுதான் அந்த டாராப்னால முதல்ல இதை ஸ்டெப்பை முதல்ல செய்கிறோம். ஓகே, அதனால 7 எடுத்து அப்படியே எடுத்து எழுதிட்டு ஒப்ராசி தம்மாவும் எடுத்து எழுதிட்டு இதை டாராப் பண்ணுறோம். டுவ டாராப் தீக்கு என்ன, ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ், அதனால விடை நெகட்டிவ்ல இருக்கும். ஓகே, இப்போ பாருங்க தூஜோ இது வந்து பாசிட்டிவ். ஓகே, எழுதலை, ஆனால் அந்த பாசிட்டிவ் நம்மளுக்கு தெரியும். ஸோ பாசிட்டிவ் தம்பா நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் தம்பா பண்ணும்போது இதுக்குள்ளார உள்ள டிஃப்ரென்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 7க்கு 6க்கு உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 1. எது பெருசு? 7 தான் பெருசு, அதனால இதை வந்து பாசிட்டிவாக விட்டுறோம். ஓகே, பாசிட்டிவ். அடுத்து சி பார்ப்போம். 4 tola 12 bahagi -2 tambah -1. இங்கே 2 குறுங்கன் இருக்கு, ஆனால் குறுங்கனுக்குள்ளார எந்த ஒரு ஒப்பராசியும் இல்லை, அதனால முதல் ஸ்டெப் வந்து நம்ம செய்ய மாட்டோம். இரண்டாவது ஸ்டெப் வந்து டாரா பாகி போவோம். ஸோ பாகி சிம்பிள் இங்கே இருக்கு, அதனால டோ பிளஸ் பஹாகி -2 இதை தான் நம்ம முதல்ல செய்ய போகிறோம். இப்போ தோலா. ஓகே, பஹாகி பண்ணும்போது ஒன்று நம்பர் பாசிட்டிவ்ல இருக்கு டோ பிளஸ், பாகி -2. ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் பாகி பண்ணும்போது விடை வந்து கண்டிப்பாக நெகட்டிவ்ல தான் வரும். பாகி பண்ணோம்னா விடை வந்து 6. அதுக்கப்புறம் உள்ள தம்பா நெகட்டிவ் சத்துவை அப்படியே எடுத்து எழுத வேண்டிதான். இங்கே பாருங்க ஒப்ராசி தோலா இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம், தோலானாக்கா அதை சேஞ்ச் பண்ணி தம்பாக்க பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டெப் நீங்கள் எழுதணுனாலும் பரவாயில்லை, நீங்கள் எழுதணும்னு நினச்சிங்கனாக்கா தனியாக எழுதிக்கலாம். ஓகே, நான் இப்போ வந்து உங்களுக்கு எழுதி காமிக்க போகிறேன். ஸோ நான் வந்து தோலா வந்து தம்பாக்கு மாற்ற போகிறேன். ஸோ
ஒன்று மட்டும் மாற்ற முடியாது, அதுக்கு பக்கத்தில் இருக்க எண்ணையும் நம்ம வந்து மாற்றணும். நெகட்டிவ்னு இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் மாற்றணும், பாசிட்டிவ் இருந்தால் நெகட்டிவ் மாற்றணும். இங்கே நெகட்டிவ் எண்ணம் இருக்கு, அதனால் பாசிட்டிவ் எண்ணாமல் மாற்றுறேன். பாசிட்டிவ் வந்து எழுதலை. அதுக்கப்புறம் தம்பா நெகட்டிவ் சத்து. ஸோ இது வந்து நீங்கள் ஒரேடியாக சால்வ் பண்ணிடலாம். பாசிட்டிவ் தம்பா பாசிட்டிவ் நம்ம வந்து 10, அது கூட வந்து தம்பா நெகட்டிவ் சத்து பண்ணிங்கனாக்கா அது ஆக்சுவலி சிம்பிளானா மாறிடும். அவ்வளோதான் அதில் உள்ள விடை. ஆனால் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வேணும்னாக்கா நீங்கள் தனியாக செய்யலாம். ஸோ நான் முதல்ல இதை முதல்ல செஞ்சிடறேன். இது 10 தம்பா நெகட்டிவ் சத்து. ஓகே, ஸோ 1 பாசிட்டிவ் தம்பா நெகட்டிவ்னு வரும்போது எது பெருசாக இருக்குன்னு பார்க்குறோம். 10 தான் பெருசாக இருக்குது. ஸோ அது பாசிட்டிவ்ல தான் இருக்கும். டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 1 போனால் 9. ஓகே, இப்போ இந்த ஸ்டெப் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் இதை எழுதுனாலும் பரவாயில்ல. ஸோ இதை எழுதாமல் நீங்கள் நேராக விடையை எழுதிடலாம். அடுத்து டி பாருங்க, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இங்கே வந்து நெகட்டிவ் டோப்ளாஸ் தம்பா நெகட்டிவ் நம்பளாஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பஹாகி பண்ணி நெகட்டிவ் டோப்ளோ டூவு தோலா நெகட்டிவ் டோப்ளோ ஒம்பாட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ப்ராக்கெட்டில் ஒப்ராசி இல்லை, அதனால் நம்ம அடுத்து வர டாரா பாகி தான் செய்யணும். ஆனால் பஹாகி வந்து இங்கே இருக்குது. இதுக்கு மேலேயும் வந்துட்டு உங்களுக்கு ஒப்ராசி இருக்குது, கீழேயும் ஒப்ராசி இருக்கிற வாசி. முதல்ல நீங்கள் இந்த ஒப்ராசியை முதல்ல முடிச்சுட்டு, இந்த கணக்கு மேலே உள்ள கணக்கும் கீழே உள்ள கணக்கையும் முடிச்சுட்டு தான் நீங்கள் பஹாகி பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ மேலே உள்ள கணக்கை பார்ப்போம். நெகட்டிவ் தம்பா நெகட்டிவ், நெகட்டிவ்னு தம்பா பண்ணால் விடை நெகட்டிவ்ல தான் வரும். அப்புறம் நம்ம இது ரெண்டுத்தையும் வந்து தம்பா பண்ணுறோம். ஸோ 12, 16 தம்பா பண்ணால் 28. அப்புறம் கீழே பாருங்கள், இது ஒப்ராசி தோலா. ஸோ நான் இந்த ஸ்டெப் நான் இங்கே எழுத போகிறதில்ல, நான் ஸ்ட்ரெயிட்டாக இந்த கணக்கில் எடுத்து எழுதிடுறேன். ஓகே, தோலா வந்து நம்ம தம்பாவாக மாற்றுறோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் எண்ணையும் மாற்றணும். இது நெகட்டிவ்ல இருக்கிறதுனால நம்ம பாசிட்டிவ்க்கு மாற்றிடுறோம். ஓகே, இப்போ இதை வந்து சால்வ் பண்ணி கீழே எடுத்து எழுத போகிறோம். நெகட்டிவ் தம்பா பாசிட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவ் தம்பா பண்ணால் நம்ம ஆக்சுவலி வந்து அதை தோலா பண்ணுறோம். டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 22க்கு 24 2. எந்த குறி போட போகிறோம், பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ் போட போகிறோம், பிகாஸ் டூ ஒம்பாட் தான் வந்துட்டு பெரிய நம்பராக இருப்பீங்க. ஓகே, ஸோ பாசிட்டிவ் வந்து நான் எழுதலை. ஓகே, இப்போ வந்து பாகி பண்ணிடலாம். ஓகே, 2 2 1 4. ஸோ விடை வந்து நெகட்டிவ் +. ஓகேவா? ஸோ இப்படி தான் ஒப்ராசி பர் ஜம்பர் பண்ணோம். இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்ப்போமே. ஸோ மறுபடியும் இங்கே மேலே எழுதுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராக்கெட், ரெண்டாவதா டாரா பஹகி பண்ணுறோம், மூன்றாவதா தம்பா தோலா பார்க்குறோம். ஓகே, ஸோ இதில் ஏ பாருங்கள், கொஷின் ஏ. இங்கே நெகட்டிவ் சிம்பிளான இருக்குது, டாரா நெகட்டிவ் தம்பா அண்ணா. ஓகே, ஸோ இதுதான் குறுங்கானில் இருக்கிற ஒப்ராசி. இங்கே ஒரு ஒப்ராசி இருக்குது. ஸோ நம்ம அதை முதல்ல செய்கிறோம். ஸோ நெகட்டிவ் தம்பா பாசிட்டிவ் அண்ணா. ஸோ ஒரு நெகட்டிவும் ஒரு பாசிட்டிவும் தம்பா பண்ணால் நம்ம ஆக்சுவலி வந்து அதை தோலா பண்ணுறோம். ஸோ இது வந்து 2 வரும். எது கூட்டுதல் பார்த்தோம்னா 6 தான் கூடையாக இருக்குது. ஸோ இது வந்து பாசிட்டிவ். ஸோ விடை வந்துட்டு 9 2 18. நெகட்டிவ் டாரா பாசிட்டிவ், விடை வந்து நெகட்டிவ்ல வந்துடும். அடுத்து பி. ஓகே, இங்கேயும் ஒப்ராசியில் குறுங்கான்குள்ளார. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு டாரா அப்போ பண்ணுறோம், செகண்ட் ஸ்டெப் பண்ணுறோம். ஸோ லாப்பான் தம்பா ஒரு நெகட்டிவ் உம்பார் டாரா பாசிட்டிவ், நெகட்டிவும் பாசிட்டிவும் டாரா பண்ணால் விடை நெகட்டிவ்ல தான் வரும். ஸோ 8 நாள் 32. ஸோ இது வந்து கூட்டல் ஒப்ராசி. ஸோ ஒரு பாசிட்டிவ் லாப்பான் தம்பா நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் தம்பா பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அதை தோலா பண்ணுறோம். ஸோ இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 24 வருது. ஓகே, ஸோ பாசிட்டிவா நெகட்டிவான்னு பார்க்கும்போது 32 தான் கூடையாக இருக்கு எண், அதனால அது வந்து நெகட்டிவ்னு எழுத போகிறோம். சி. ஓகே, சி பாருங்க, அகெயின் குறுங்கனில் வந்து ஒப்ராசி இல்லை. ஸோ அதனால் அடுத்த ஸ்டெப் பஹாகிக்கு போகிறோம். ஸோ இங்கே வந்து பஹாகி சிம்பிள் இருக்குது. ஸோ தோலா இது ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ். ஸோ விடை வந்து நெகட்டிவ்ல வரும் பாகி பண்ணும்போது. டிம பிளஸ் பாகி தீக்க வந்து லீமா. அதுக்கப்புறம் நெகட்டிவ் லாப்பனிங் எடுத்து அப்படியே எழுதுறோம். இது வந்து ஒப்ராசி தோலா, அதனால நான் வந்து அதை தம்பாக்கு மாத்துறேன்.
ஓகே, operasi தம்பாவை மாற்றிட்டு நெகட்டிவ் லீமா வந்து பாசிட்டிவ் லீமாவை மாற்றிக்கிறேன். ஞாபகத்தை வச்சுக்கோங்க, இந்த operasi வந்து நீங்கள் எழுதணும் அவசியம் இல்லை. இது ஜஸ்ட் உங்களோட சுலபத்துக்காண்டி நீங்கள் வந்து அதை தனியாக எழுதிக்கோங்க, கணக்கில் எழுதணும்னு அவசியம் இல்லை. Oke, so positif 4 tambah positif 5 akan jadi 9, positif 9 tambah dengan negatif 8. So, ஒரு positif tambah dengan satu negatif, kita akan tolak. So, 9 8க்கும் உள்ள வித்தியாசம் 1, 9 தான் பெருசு, அதனால இது வந்து பாசிட்டிவ் 1ன்னு சொல்லி வரும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து வந்து டி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதை erase பண்ணிடுறேன். ஓகே, டி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அங்கே கணக்கு எடுத்துடலாம். இது வந்துட்டு நான் சொன்ன மாதிரி மேலே உள்ள ஒப்ராசியை முடிச்சுட்டு கீழே உள்ள ஒப்ராசியும் செஞ்சுட்டவர் தான் பஹகி பண்ணணும். ஓகேவா? ஸோ நெகட்டிவ் 5 பிளஸ் தம்பா நெகட்டிவ் 2 ரெண்டுமே நெகட்டிவ்ல இருக்கு, அதனால அது நெகட்டிவ் வந்துடும். தம்பா பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா அது ரெண்டுத்தையும் கூட்டுவோம். இது வந்துட்டு 36 மாறுது. அப்புறம் கீழே பாருங்க தோலால இருக்கு. ஸோ தோலா ஒப்ராசி வந்து நம்ம தம்பாவா மாத்திக்கிறோம். ஸோ தம்பா பண்ணும்போது இது பாசிட்டிவ்க்கு மாறிடுது. ஸோ பாசிட்டிவ் மாறினோடனே நெகட்டிவ் தம்பா பாசிட்டிவ், அதனால இதை வந்து தோலா பண்றோம். ஸோ இதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இங்க வந்து 12 தான் வரும். ஓகேவா? ஸோ எது பெருசு அப்படின்னு பார்த்தோம்னா பாசிட்டிவ் தான் பெருசு, அதனால பாசிட்டிவ் சிம்பிளுங்க. இது எழுதுனாலும் பரவாயில்ல. இப்போ பஹகி பண்ணும்போது பார்த்தோம்னாக்கா ஒரு பாண்டு 36ன்னு வரும். ஸோ பாகி சத்து பாசிட்டிவ் சத்து நெகட்டிவ்னால விடை வந்து நெகட்டிவ் 3 வரும். பாருங்க அகெயின் இந்த குறுங்கன்ல வந்து ஒப்ராசியில் ஸோ நம்ம வந்துட்டு டாரா முதல்ல பண்ணுறோம். ஸோ நெகட்டிவ் 2 பிளஸ் தோலா டாரா பண்ணோம்னாக்கா 15 டாரா 3 4 ஒரு பாசிட்டிவ் டாராட்டுங்க நெகட்டிவ்னால இது நெகட்டிவ் 4 இருக்கும். தோலா நெகட்டிவ் 1. ஸோ இங்கே பாருங்க ரெண்டு ஒப்ராசியும் வந்துட்டு தோலால தான் இருக்கு. ஸோ இது வந்து நம்ம தம்பாக்கு மாத்துறோம். ஓகேவா? ஸோ தம்பா இதையும் தம்பாக்கு மாத்துறோம். அதுக்கு அடுத்த வர எண் இது நெகட்டிவ் 5 அது பாசிட்டிவ் 5 மாத்துறோம். இது நெகட்டிவ் இல்லாம பாசிட்டிவ் இல்லாம மாத்துறோம். அடுத்து வந்து ஸ்டெப் வந்துட்டு இப்படி ஆயிரும். ஓகே, தம்பா நாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த கணக்கு நம்ம செஞ்சோம்னாக்கா விடை என்ன வருது அப்படின்னு நீங்க பார்க்கணும். நீங்க 1 by 1ஆவும் செய்யலாம், ஒரேடியா சம்போ பண்ணியும் செய்யலாம். இந்த விடை வந்து 39 வரும். பாசிட்டிவ்ல வந்து சேர்ந்துடும். லாஸ்ட் எஃப் பாருங்க, மறுபடியும் மேலே உள்ளதை முதல்ல செய்யணும், அதுக்கப்புறம் கீழே உள்ளதை செய்யணும். ஸோ மேலே வந்து உங்களுக்கு டாராப் இருக்குங்க, அதுக்கப்புறம் இங்கே தோலா இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம மாத்துறோம், பாசிட்டிவ் மாத்துறோம். ஓகே, நெகட்டிவ் பண்ணால் தம்பா 8 வந்து 40. நெகட்டிவ் டாராப் நெகட்டிவ்னால அது பாசிட்டிவாக மாறிடும். அதுக்கப்புறம் நெகட்டிவ் 2 தம்பா பாசிட்டிவ் 38. ஓகேவா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணுவோம். நெகட்டிவ் நாம் தம்பா பாசிட்டிவ் 40. ஸோ நெகட்டிவ் இதை வந்து நம்ம தோலா பண்ணுறோம். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 34. பாசிட்டிவ் தான் பெருசாக இருக்குது, அதனால பாசிட்டிவ் சிம்பிளோட விட்டுறோம். அகேன் நெகட்டிவ் 27 தம்பா dengan பாசிட்டிவ் 38. ஸோ இதையும் வந்து நம்ம மைனஸ் தான் பண்ணுறோம். ஸோ விடை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 11ல் வரும். 11 பாசிட்டிவ் தான் பெருசுனால பாசிட்டிவ்ல விட்டுறோம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெச்சஹானில் இருக்குது. ஸோ பெச்சஹானில் இருக்கும்போது இதை வந்து நம்ம பெர்முடா பண்ணணும். ஓகேவா? ஸோ பெச்சஹான்லேருந்து பெர்முடா பண்ணும்போது 1 11 11 3 11 33, ஆனால் பேலன்ஸ் வந்து 1 இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி எழுதுனா 3 வந்து ஹோல் நம்பராக எடுத்து எழுதிட்டு இங்கே செப்லாஸ் இருக்குல்ல அதை மறுபடியும் எடுத்து எழுதி பேலன்ஸ் 1 மேலே போட்டு இதை வந்து பெச்சஹான் பர் சம்பூரில் எழுதி முடிப்போம். ஓகே, இந்த வீடியோவில் நீங்கள் கபுங்கன் ஒப்ராசியில் எது வந்து முதல்ல செய்யணும் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டீங்க. முதலாவதாக ப்ராக்கெட், அதுக்கப்புறமா டாராப் டன் பஹகி, கடைசியாக தான் வந்துட்டு தம்பா தோலா செய்யணும். ஸோ இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணி தான் இந்த கணக்குகளை செய்யணும். ஓகேவா? நன்றி.